வணக்கம். நம்மில் பலர் 2024 நினைக்கும் பொழுது கவலை கவலை மட்டுமே அனுபவித்தோம். அதன் பாரமும் அதிகமாயிருந்தது. புதிய வருடம் 2025 இந்த கவலை பாரம் எப்படி குறைந்து ஒரு மகிழ்ச்சியான ஆண்டாக மாறுவதற்கான பதிவு இது. 2024 நம்மில் பலர் காலை எழுந்தவுடன் இன்று பொழுதை எப்படி கழிப்பது என்ற கவலை, மதியம் சாப்பிடும்போது இன்று ஏற்பட்ட புதிய தடைகளை பற்றிய கவலை, மாலை வீட்டின் ஹாலில் புதிய தடைகளுக்கு ஏதேனும் வழி கிடைக்குமா என்ற கவலை, இரவு படுக்கச் செல்லும்போது எந்த தடைகள் நாளை சரியாகும் என்ற கவலை. ஆக மொத்தம் 2024 24x365 டேஸ் கவலை கவலை கவலைதான். நம் அனைவரின் பிரதிபிம்பமாக ஒரு பாத்திரத்தினை படைத்து அதன் மூலம் கவலைகளை விளக்குவது சிறப்பாக அமையும். அந்த பாத்திரத்தின் பெயர் ரமேஷ். இந்த பாத்திரம் தென்னாலியில் வரும் கமல் சொல்லும் பயம் 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 என்பது போல் இந்த ரமேஷ் எதற்கும் கவலை கவலை கவலைதான். பிரிவால் கவலை, பகையால் கவலை, நோயால் கவலை, தோல்வியால் கவலை, தொழிலால் கவலை, குடும்பத்தால் கவலை, எதிரியால் கவலை. அது மட்டுமல்லாமல் ரமேஷுக்கு கவலை ஒரு பாரமாகவும் தலை சுமையாகவும் உள்ளதால் மிகவும் வருத்தப்பட்டு அதை தீர்க்க மருத்துவரிடம் செல்ல நினைத்தார். ரமேஷ் மனநல டாக்டரிடம் தனது அனைத்து விதமான கவலை மற்றும் பெரிய சுமை தலைவலிக்கும் அளவுக்கு உள்ளதாக சொன்னான். டாக்டர் சில பரிசோதனைக்கு பின்பு ரமேஷிடம் உங்களால் அசையாமல் எவ்வளவு நேரம் நிற்க முடியும் என்றார். ரமேஷ் அதற்கு 1 மணி நேரம் வரை நிற்க இயலும் என்றார். சரி, பரிசோதிப்போம் என்று இனி ஒரு கையை நீட்டிக்கொண்டு அசையாமல் நிற்க வேண்டும் என்றார். டாக்டர் ரமேஷிடம் ஒரு காகிதத்தை சுருட்டி கையில் கொடுத்து இப்பொழுது இதன் கடத்தை உணர முடிகிறதா என்றார். ரமேஷ் உடனே இது ஒரு பறவையின் இறகு எடைக்கு சமமாக உணர்கிறார். டாக்டர் 5 நிமிடம் முடிந்த பிறகு ரமேஷிடம் இப்பொழுது காகிதத்தின் எடை எப்படி உணர்கிறார் என்றார். ரமேஷ் 1 கிலோ எடையை போல உணர்கிறேன் என்றான். டாக்டர் 10 நிமிடம் முடிந்த பிறகு காகிதத்தின் எடை எப்படி உணர்கிறீர்கள்? அதற்கு ரமேஷ் இப்பொழுது டம்பிள் தூக்கும் எடையாக உணர்கிறேன். டாக்டர் 15 நிமிடம் முடிந்த பிறகு ரமேஷிடம் காகிதத்தின் எடையை கேட்டார். அதற்கு இப்பொழுது 100 கிலோ எடையை உணர்கிறேன் என்றார். ரமேஷ் 20 நிமிடங்கள் முடிந்த பிறகு 150 கிலோ எடையை தூக்குவது போல் உணர்கிறேன் என்றார். ரமேஷ் 25 நிமிடம் முடிந்த பிறகு 300 கிலோ எடையை தூக்குவது போல் உணர்கிறேன் என்றான். டாக்டர் 30 நிமிடம் முடிந்த பிறகு எப்படி உணர்கிறீர்கள் என்றார். ரமேஷ் அதற்கு இப்பொழுது ஒரு 500 கிலோ பாறையை சுமப்பது போல் உணர்கிறேன். ரமேஷ் 35வது நிமிடம் முடியும் பொழுது நிலை தடுமாறி மயங்கி தரையில் வீழ்ந்து விட்டான். காகிதத்தையும் கீழே போட்டு விட்டான். டாக்டர் ரமேஷிடம் உங்கள் கவனமும் செயலும் முழுவதுமாக காகிதம் கீழே விழக்கூடாது என்பதால் மற்ற உறுப்புகளின் செயலை நிறுத்தியுள்ளீர்கள். அது மயக்கி கீழே விழ வைத்தது. இதுபோல்தான் கவலையை மட்டுமே சிந்தித்ததால் மற்ற செயல்களில் நடக்காததாலும் கவலை பாரமாக மாறுகிறது. மற்றும் ஒரு பரிசோதனைக்காக இந்த இருட்டு அறைக்கு செல்லவும். ரமேஷ் இருட்டறைக்கு சென்றான். தன் முன் எதுவும் பார்வைக்கு வரவில்லை. இதனால் ஏதோ நடந்துவிடுமோ என்று கவலை ஏற்பட்டது. டாக்டர் ரமேஷிடம் கையில் உள்ள விளக்கை ஏற்றச் சொன்னார். ரமேஷும் விளக்கை ஏற்றினான். இப்பொழுது தன் முன் உள்ள பொருட்கள் தெரிந்தன. சிறிது கவலையும் கலைந்தது. டாக்டர் ரமேஷை ஜன்னல் மற்றும் கதவுகளை திறக்கச் சொன்னார். ரமேஷுக்கு இப்போது இருள் முற்றிலும் அகன்று ரூம் முழுவதும் ஒளி நிரம்பியது. ரமேஷுக்கு பயம் என்ற கவலை அகன்றது. கவலை என்ற இருள், முயற்சி, தன்னம்பிக்கை என்ற விளக்கை ஏற்றி மனக்கதவை திறந்து கவலையை விரட்டுவோம். ரமேஷுக்கு தெளிவு ஏற்பட்டது. கவலையை சுமப்பது தவறு, கவலையை களைவது சிறந்தது.
நினைவில் வைப்பது தவறு, மறக்க முயற்சிப்பது சிறந்தது. தீர்வே இல்லை என்பது தவறு, தீர்வு உண்டு என்பது சிறந்தது. தவறான வழிமுறையை தவறு, திட்டமிட்ட வழிமுறையே சிறந்தது. 2025 தீர்மானம்: துயரம் மற்றும் பிரிவுகள், தவறு மற்றும் தோல்விகள் இவை அன்றைய வருத்தம் மட்டுமே, நினைவில் தொடர வேண்டாம். புதிய வருடத்தில் நாமும் புதியவர்களே. ஆகவே கவலை என்னும் இருளை போக்கி மகிழ்ச்சி என்னும் ஒளியை பெறுவோம். தவிர்ப்போம் கவலையை, தொடர்வோம் கடமையை. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2025. Thank you. You work at வேல்முருகன். Like, share and subscribe.